ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான டேஸ்டான கருவேப்பிலை தொக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான இந்த கருவேப்பிலை தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். வெளியில் இருந்தாலும் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. வாங்க இந்த டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெந்தயம் லேசாக பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாமே லேசாக செவந்து வரட்டும். அடுத்து இதில் சின்னப்பல் பூண்டு ஒரு 20 சேர்த்துக்கோங்க. பூண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் லேசாக வதங்கி வரட்டும். பூண்டு லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் அடுத்து இதில் 2 கப் கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் லேசாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்கி எடுத்தால் கருவேப்பிலை நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருங்கி வந்துடும். இந்த சமயத்தில் நாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பேன் ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கருகிடக்கூடாது. லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். 2 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை அளவுள்ள புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியையும் தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான். எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்காங்க. கடுகு வெடித்து வந்ததும் இப்போ இதில் பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க. ஒரு 20லேருந்து 25 சின்னப்பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பச்சை மிளகாயை சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கட்டும். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சு வரட்டும். 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நாம் அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த கருவேப்பிலையை எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிப்பு காரம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இடையில கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். தொக்கோட நிறமும் நமக்கு நல்லா மாறி வரும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சூப்பரான நல்ல காரசாரமான கருவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நாம் ஒரு பாட்டிலில் மூடி வச்சோம்னா வெளியில் வச்சாலும் ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.